அனைவருக்கும் வணக்கம். இந்த பர்டிகுலர் கிளாஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செகண்ட் பார்ட் ஆஃப் தி பாலிட்டி டெஸ்ட் 1ஓட டிஸ்கஷன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கும் உங்களுக்கு. அந்த வீடியோவில் எதை சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு 40 கொஸ்டின்ஸ். அந்த 40 கொஸ்டின்ஸ் எப்படி சஃபலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னியிருந்தோம். ஸோ இந்த 40 கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ்லேருந்து சிட்டிசன்ஷிப் வரைக்கும் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ சிட்டிசன்ஷிப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 40 கொஸ்டின்ஸை பார்த்துருப்போம். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி பெனிஃபிட் தட் இஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டான ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அது நமக்கு டிஸ்கஷனுக்குள்ளே வந்திருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எது பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம கவர் பண்ண சிலபஸ் எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும். ஓகே, ஸோ அதில் ஒரு பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு ஒரு 40 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. அது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ்லேருந்து ஃபண்டமெண்டல் சிட்டிசன்ஷிப் வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எதில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன்று. ஸோ இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இதில் என்ன கவர் பண்ணியிருக்கோம், தட் இஸ் இந்த டெஸ்ட் சீரிஸில் என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் தி பிஓக்யூ கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதில் இருந்து அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதே பேட்டர்னில் அடாப்ட் பண்ணி செட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதை கவர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னா, பிஓக்யூ பேஸ்டு கொஸ்டின்ஸை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு பேட்டர்னில் கொஸ்டின் செட் பண்ணுறதுக்கான யூபிஎஸ்சி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிமுலேஷன் ஆர் ரிசம்பிளன்ஸ் தான் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது மூலமாக நம்ம கிளாஸஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 11th கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் சஃபுலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த சஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஎஸ்சியோட பேட்டர்னை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ அப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறது 11th கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ செகண்ட் வீடியோவில் 11th கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் கொஸ்டினோட டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் தி கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் தி கான்ஸ்டியூஷனில் ஒன் செகண்ட். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் தி கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். த ப்ரொவிஷன் லிஸ்டட் இன் பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் prohibits government from taking any action against an individual. ஓகே, ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃபார் வாட் பர்பஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. ஸோ அதுதான் அப்ஜெக்டிவ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எதை இம்போஸ் பண்ணுது, தட் இஸ் எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் என்ஷூர்ஸ் கவர்மெண்ட் ஃப்ரம் டேக்கிங் எனி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் இண்டிவிஜுவல். அப்படின்னா எனி ஆக்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ இட் இஸ் நாட். ஸோ எனிங்கிறது கிடையாது, ஆர்பிட்டரி ஆக்ஷன். ஸோ ஓகே, ஸோ ஆர்பிட்டரி ஆக்ஷன் இன் சென்ஸ் ஸ்டேட் ஷுட் நாட் டேக் எனி ஆக்ஷன்ஸ் வித்தவுட் அ ரூல். ஓகே, ஒரு லா பேஸ்டோ இல்லை மீனிங் வித்தின் தி கான்ஸ்டியூஷன் லிமிட்டுக்குள்ளே இல்லாமையோ இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இம்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தாண்டி எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸுக்கு தான் என்ன இம்போஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் புட்டிங் ஆன் ரெஸ்ட்ரிக்ஷன். அதர் தென் தட் எனி ஆக்ஷன்ஸான்னு கேட்டால் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அன்லைக் ஆர்டினரி லா இட் கேன் பி அமெண்டட் ஒன்லி பை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368. ஸோ அன்லைக் ஆர்டினரி லா அப்படிங்கிறது ஜஸ்ட் பை ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸ் மூலமாவோ இல்லை சிம்பிள் மெஜாரிட்டிஸ் ரெக்கார்டு பேஸ்டு அமெண்ட்மெண்ட்ஸோ இல்லாமல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்கள் அமெண்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். ஸோ அன்லைக் ஆர்டினரி லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எது மூலமாக தான் அமெண்ட் பண்ண முடியும், ஆர்டிகல் 368 மூலமாக தான் பண்ண முடியும். சம் ப்ரொவிஷன்ஸ் இன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேனாட் பி அமெண்டட் பை பார்லிமெண்ட். சம் ப்ரொவிஷன்ஸ் தான் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வேர்ட்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. சம், எனி, இதெல்லாம் வெரி ரெகுலராக யூபிஎஸ்சியில் வைக்கக்கூடிய ஒரு வேர்ட். எந்த பேசிஸ்லனா பொதுவாக பாலிட்டி கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் இல்லை இந்த சம், எனி, ஒன்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஸோ இங்கே கேட்குறது சம் ப்ரொவிஷன்ஸ் இன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேனாட் பி அமெண்டட் பை பார்லிமெண்ட் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ சம் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சரல் ப்ரொவிஷன்ஸை தான் மீன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரூல் ஆஃப் லா, ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சம் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறணும். அப்போ சம் ப்ரொவிஷன்ஸை உங்களால் ஆல்டர் பண்ண முடியாதா? கேசன் வந்த பாதி கேஸில் சொல்கிற மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறத இங்கே என்னவா மீன் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ப்ரொவிஷன்ஸை தான் மீன் பண்ணுது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்.
அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2. இது வித் ரெஸ்பெக்ட் டு 11th கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து 12th கொஸ்டினுக்கு போகலாம். So consider the following rights in the Constitution of India. So consider the following rights in the Constitution of India தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நாட் இன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜென்ரலாக ரைட்ஸ் இன் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ரைட் டு ஓட் இருக்கா கான்ஸ்டியூஷனில் அப்படின்னா இருக்கு, அண்டர் ஆர்டிகல் 326 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். தென் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இருக்கா கான்ஸ்டியூஷனில் இருக்கு, அண்டர் ஆர்டிகல் 39D. தென் ரைட் டு early childhood care. ஸோ early childhood care அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். ஸோ இதில் எதை how many of the above rights is are mentioned in part 3 of the constitution கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் 3 எதை பற்றி பேசுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசுது. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எது என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு, இதில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்ட் 3ல சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. அப்படி பார்க்கும்போது ரைட் டு ஓட் இல்லை, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அதுவும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அதுவும் கிடையாது. ரைட் டு early childhood care அப்படிங்கிற டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அப்போ அதுவும் கிடையாது. ஆர்டிகல் 21A இருக்கிறது கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் தி சில்ட்ரன் தான், ஃப்ரம் 6 to 14 years. early childhood care அப்படிங்கிறது 0 to 4 years. ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் தானோ தவிர ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் கிடையாது. சும்மா இது ஒரு ட்விஸ்ட்காண்டி வச்சது தான். அப்போ இதில் இருக்கக்கூடிய எந்த ப்ரொவிஷனுமே, தட் இஸ் எந்த ரைட்ஸுமே எதில் என்ஷூர் பண்ணப்படலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் என்ஷூர் பண்ணப்படலை. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நன். ஓகே, ஸோ இது செகண்ட், தட் இஸ் 12th கொஸ்டின். நெக்ஸ்ட் போகலாம் 13th கொஸ்டின். ஓகே, ஸோ 13th கொஸ்டினோட டிமாண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கேன் பி இன்ஸ்டிடியூட்டட் ஆர் கண்டினியூட் அகேன்ஸ்ட் தி பிரசிடென்ட் இன் எனி கோர்ட் டியூரிங் இஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். இது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பர்டிகுலர்லி இம்யூனிட்டி ஃபார் தி பிரசிடென்ட் அண்டு கவர்னர். ஸோ கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்குள்ள இம்யூனிட்டி பவர் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறதா இதோட டிமாண்டு. அப்படி பார்க்கும்போது எந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் பிரசிடென்ட் மேலே இம்போஸ் பண்ண முடியாதான்னா முடியாது டியூரிங் ஹிஸ் டென்யூர். நோ ப்ராசஸ் ஃபார் அரெஸ்ட் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஷால் இஷ்யூ ஃப்ரம் எனி கோர்ட் டியூரிங் ஹிஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அண்ணா எஸ், அதுவும் உண்மைதான். எக்ஸப்ட் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் த பிரசிடென்ட் கேன் பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பிஃபோர் தி எக்ஸ்பைரி ஆஃப் தி டேர்ம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா, அதுவும் சொல்லப்பட்டிருக்கு கான்ஸ்டியூஷனில். ஆனால் how many of the above immunities is are ensured under article 14 of the constitution. So article 14ல இந்த immunities எல்லாம் பிரசிடென்ட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆர்டிகல் 14க்குள்ள சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின் மார்க்கு. ஆர்டிகல் 14ல இந்த இம்யூனிட்டிஸ்லாம் என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஸோ ஆர்டிகல் 14 சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் த ஸ்டேட் ஷால் என்ஷூர் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாவை தான் சொல்லியிருக்கோ தவிர அதில் எக்ஸப்ஷனலாக ஆர்டிக்கு பிரசிடென்ட்டுக்கோ கவர்னருக்கோ இம்யூனிட்டி பவரை பற்றி சொல்ல கிடையாது. அப்போ இந்த ப்ரொவிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 361 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஓகே, அப்போது 14ல சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால் இல்லை, ஆனால் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இங்கே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா 14ல இது சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி பார்த்தா இந்த 3 ப்ரொவிஷனுமே 14ல சொல்லப்பட கிடையாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நன். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். 14th கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ஸோ இது யூஸ்வலாக கேட்கக்கூடிய கேள்வி, ஆஃப்லைன் ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கக்கூடிய கேள்வி, ஈஸியாகவும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடிஞ்ச ஒன்று தான். ப்ரொவைடட் பேசிக் ஃபீச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சிருந்தா தான். இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் கான்ஸ்டியூஷனில் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் ஃபீச்சர்ஸ் தான். அதாவது கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கோ தவிர ரொம்ப கிரிட்டிக்கலான எலிமெண்ட்ஸ் அவங்க கேட்கறது கிடையாது. லாஸ்ட் இயர் கேட்ட கேள்வியுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரிசர்வேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 335ங்கிறது ஒரு கொஸ்டின் தான். அதுவுமே டு அன் எக்ஸ்டென்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டிஃபிகல்ட் லெவலான்னு கேட்டால் அதுவும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடிஞ்ச லெவல் தான். நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் கொஸ்டினோட டிமாண்டும் இருக்கும். ஸோ இதை தவிர நம்ம போய் காம்ப்ளிகேட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போது ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 15 கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். 15 எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் இதை தான் என்ஷூர் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் பேர். செகண்ட் பேர் பாருங்க, ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஸோ அடுத்தது பாருங்க, ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். இது ரெண்டு என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்வாப் பண்ணப்பட்டிருக்கு. இன்சென்ஸ்
22 தான் protection against arrest and detention. Article 20 தான் protection in respect for conviction for offenses. ஸோ பேசிக்காக கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கல் என்ன என்ஷூர் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஃபோர்த்து செக் பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 29 ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஆர்டிகல் 29 இட் என்ஷூர்ஸ் ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனான்னு கேட்டால் நோ. ஆர்டிகல் 30 தான் ensures minorities to establish educational institutions. Article 29 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா any citizen of India have the right to conserve their culture. ஓகே, ஸோ கல்ச்சர், எஜுகேஷன் இதெல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்க தவிர ஆர்டிகல் 30 தான் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ்க்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோ தவிர 29 கிடையாது. அப்போது ஃபோர்த்தும் ராங். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி ஒன் பேர் இஸ் கரெக்ட். ஸோ அப்போ 29ல் கிளியராக பார்க்கணும். தட் இஸ் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ்குள்ள ஆர்டிகல் 29 எதை என்ஷூர் பண்ணுது, ஆர்டிகல் 30 எதை என்ஷூர் பண்ணுங்கிறது கிளியராக பார்த்துக்கறணும். ஸோ ப்ளீஸ் மெமரைஸ் ஃப்ரம் ஆர்டிகல் 12 to 32 அட்லீஸ்ட். ஓகே, அதில் இருக்கக்கூடிய என்டையர் ப்ரொவிஷன்ஸும் தெரியாட்டினாலும் பேசிக் ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எதாவது எந்தெந்த பார்ட்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த லெவலில் தான் கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஒன்லி ஒன் பேர் இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 15th, which of the following institutions comes under the definition of state? இது பேசிக்காக ஆர்டிகல் 12ல் டெஃபனேஷன் ஆஃப் ஸ்டேட்னு எதை டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அப்போ டெஃபனேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கான்னு கேட்டால் இருக்குது. லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஈச் ஸ்டேட் இருக்கான்னா இருக்குது. ஆல் லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா, எஸ் இட் இஸ். எனி ஏஜென்சி ஆஃப் ஸ்டேட் ஹேவிங் ஆப்ரேஷன் அவுட் சைட் இந்தியா, எஸ் இட் இஸ். எனி ப்ரைவேட் பாடி விச் இஸ் அன் ஏஜென்சி ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஸோ ப்ரைவேட் பாடி தான், பட் இஃப் இட் இஸ் an agency of state and கேட்டா yes, that also comes under the state தான். With respect to Supreme Court, so Supreme Court of question பொறுத்த அளவுக்கு so Supreme Court state ஓட definitionக்குள்ள வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா so no. ஓகே, ஸோ ஸ்டேட் ஓட டெஃபனேஷனுக்குள்ள சுப்ரீம் கோர்ட் வராது. எப்போ வரும் சுப்ரீம் கோர்ட் வித்தின் தி டெஃபனேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when Supreme Court is function in the administrative capacity. ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் வரலாமோ தவிர எதுக்குள்ளே வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which of the following institutions comes under the definition of state ன்னு கேட்டிருந்தோம். ஓகே, ஸோ இதில் எனி ப்ரைவேட் பாடி விச் இஸ் அன் ஏஜென்சி ஆஃப் ஸ்டேட்டான்னு கேட்டால் எஸ் இட் இஸ், அதுவும் கவர் ஆகும். சுப்ரீம் கோர்ட் எந்த இடத்துல மட்டும்தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் தான். ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் தான் சுப்ரீம் கோர்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா வித்தின் தி டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் வருமோ தவிர ஜட்மெண்ட்ஸ் ரெலவெண்ட்டான விஷயங்களில் சுப்ரீம் கோர்ட் உங்களால் எதுக்குள்ள டெஃபினேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியாதுன்னா ஸ்டேட்குள்ளே கொண்டு வர முடியாது. இது அசோக் ஹோரா கேஸில் இதை என்ஷூர் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ 6th ஒன் இஸ் ராங். அப்படி பார்க்கும்போது அப்போ 1, 2, 3, 4 and 5. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 5 தான். ஓகே, ஸோ இது மட்டும் நல்லா ஞாபகம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியை மட்டும் வச்சு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அதோட ரிசம்லன்ஸாக தான் இதை செட் பண்ணது. ஸோ அப்போ 1, 2, 3, 4 and 5. ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட டெஃபினேஷனுக்குள்ளே வரும். இதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் மட்டும்தான் ஸ்டேட்டோட டெஃபினேஷனுக்குள்ளே வரும். மற்றபடி சுப்ரீம் கோர்ட் வில் நாட் கம்ஸ் அண்டர் தி டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 16th, which of the following rights in India is are ensured in both international covenant on economic, social and cultural rights and the international covenant on civil and political rights? So it is an international convention. So international convention 1976ல impose பண்ணது. India signed and ratified for this one. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா ஒருவேளை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் யூஎன்ஹெச்ஆரில், ஓகே, ஸோ யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரெசல்யூஷன்லையோ இல்லை இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ்லையோ இருக்கக்கூடிய விஷயங்களை எதை கான்ஸ்டியூஷனில் என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா பேசிக்காக இதோட ஸ்கோப் எப்போவுமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒய்டனாக தான் இருக்கும். எதையும் கன்ஃபைன் பண்ணி வெரி லிமிட்டடாக பேசியிருக்க மாட்டாங்க. பொதுவாக இங்கே சொல்லப்படக்கூடிய கன்வென்ஷன்ஸ் எல்லாத்தையும் எதை என்ஷூர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ரைட்ஸ். ஓகே, ஸோ இதை தான் என்ஷூர் பண்ணியிருப்பாங்க. சோஷியோ எக்கனாமிக், பொலிட்டிக்கல், சிவில் அண்டு லிபர்ட்டிஸ் இதை தான் என்ஷூர் பண்ணியிருப்பாங்க. அப்போ மோஸ்ட்லி இந்த ஆம்பிட்டுக்குள்ளே, தட் இஸ் இந்த கன்வென்ஷனல் ஆம்பிட்டுக்குள்ளே எது கவர் ஆயிரும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபைன் பண்ணி ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரெலவெண்ட்டான ஒரு கொஸ்டின்ஸ், தட் இஸ் கன்வென்ஷன் ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்கப்படுது அப்படின்னா இந்தியாவில் இதுக்குள்ளே எந்தெந்த ரைட்ஸ்லாம் என்ஷூர் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வரக்கூடிய சான்சஸ் தான் அதிகமாக தவிர எதையும் லிமிட்டடாக இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயமா இருக்கும். அதை நீங்கள் ரீட் பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது டோன்ட் மிஸ் இட். ஓகே, ஸோ ட்ரை டு ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஸோ இதுக்கெல்லாம் மோஸ்ட்லி என்னவா இருக்கும்னா ஆல் தி தான் அபோவ் தான் ஆன்சராக இருக்க முடியும்.
ஸோ இந்த கன்வென்ஷன்லேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தான் அதுவும் பேசியிருக்கோம். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல் 4. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்படி கேட்கப்படுது அப்படின்னா மோஸ்ட்லி அதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இருக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு ஆடாக தெரியுது அப்படின்னா அது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். ஸோ ஆம்பிட்டுக்குள்ளே வருது அப்படின்னா ப்ளீஸ் கோ வித் இட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 17th, consider the following statement with respect to reservation for economically weaker section. So EWSல இருந்து கொஸ்டின். ஓகே, 2019ல 103rd amendmentல இன்ட்ரோடியூஸ் பண்ணாதான் இந்த economically weaker sectionக்கான ரிசர்வேஷன். ஸோ இட் பிரிங் அன் அமெண்ட்மெண்ட் இன் தி 16 class 6. ஸோ ரிசர்வேஷனில் கொண்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட் தான், அதை பேஸ் பண்ணி வச்சது தான். ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பேஸ்ட் ஆன் தி ரோஹிணி கமிஷன் ரெக்கமெண்டேஷனா. ஸோ இந்த பர்டிகுலர் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது எந்த கமிஷன்ல இருந்து தட் இஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒன்று அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஸோ அப்படி பார்க்கும்போது ரோஹிணி கமிஷன் எதுக்கான ஒரு கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் தி சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசி. ஸோ சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசினா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா ரிசர்வேஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ்லேயே ஓபிசின்னு ஒன்று வச்சிருக்கோம், தென் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்னு வச்சிருக்கோம். அந்த மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்க்குள்ள ஒரு ரிசர்வேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் இண்டியா லெவலில் சப் கேட்டகரைசேஷன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக போடப்பட்ட ஒரு கமிஷன் தான் ரோஹிணி கமிஷன். அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்னவா கிடையாது அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வர கிடையாது. அது போக இடபிள்யூஎஸ் இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ண கிடையாது. ஸோ இடபிள்யூஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து எஸ்ஆர் சின்ஹோ கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் 2010ல் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் திஸ் ஒன் இஸ் ராங். செகண்ட், it is applicable for any person who fall below the poverty line. ஸோ இங்கேயும் அதை தான் சொல்கிறேன். இந்த எனி அப்படின்னு வரும்போது யூ ஷுட் பி வெரி கான்சியஸ். ஸோ இட் applicable for any person. ஸோ எனி பர்சனா who fall below poverty line என்ன க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எனி பர்சனை வச்சு நம்மளால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோன்னு சொல்லிட முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 class 6ல் அமெண்ட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் ப்ரொவிஷன் இஸ் நாட் applicable ஃபார் தி பர்சன்ஸ் ஹூ ஆல்ரெடி என்ஜாயிங் தி ரிசர்வேஷன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி பெனிஃபிட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய ஓபிசியாக இருக்கட்டும், ஷெட்யூல் காஸ்ட்டாக இருக்கட்டும், ஷெட்யூல் ட்ரைப்ஸாக இருக்கட்டும், இவங்க யாருக்கும் எந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஆகாது. அப்போ எனி பர்சன் நம்மளால சொல்ல முடியாது. அப்போ ஆப்வியஸ்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். Then the income standard identified EWS is based on the socio-economic caste-based census. ஸோ சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் பேஸ் சென்சஸ் படி தான் இந்த இன்கம் லிமிட்டை செட் பண்ணியிருக்காங்களா, இல்லை பெனிஃபிஷியரிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களான்னு கேட்டால் நோ இட் இஸ் நாட். ஏன்னா இதுக்கான செட் பண்ணக்கூடிய லிமிட் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குறது. இதுவுமே கொஸ்டின் ஆக்கப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். இது என்ன ரேஷனாலிட்டியில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இதை ஸ்டடி பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரிப்போர்ட் இன்னும் அதுக்கான இது கிடையாது. ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இதோட இன்கம் ஸ்டாண்டர்ட் பேஸ்ட் ஆன் தி சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் பேஸ் சென்சஸான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியும் ஸோ இதோட இன்கம் லிமிட் என்னன்னா 8 லட்சம் ரூபாய்க்குள்ள, ஸோ 5 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் கம்மியாக கீழே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கிரைட்டீரியா தான் வச்சுருக்காங்களோ தவிர இது சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் பேஸ் சென்சஸை வச்சு இதை பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நன். ஓகே, தென் அடுத்து போயிடலாம். 18th, consider the following statement with respect to preventive detention. So state cannot suspend right to protection against arrest and detention for any person. So prevention of protection with respect to preventive detention தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 22 வச்சு கொஸ்டின் வந்துருக்கு. ஓகே, ஸோ ஆர்டிகல் 22ல் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஸோ இதில் ஆர்டிகல் 22 class 1 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி பர்சன் ஹூ இஸ் அரஸ்டட் ஹி ஹேஸ் த ரைட் டு கன்சல்ட் அண்ட் ரைட் டு இன்ஃபார்ம். ஓகே, ஸோ ரைட் டு இன்ஃபார்ம் அப்படிங்கிறது ஆன் வாட் பேசிஸ் யூ ஆர் பீயிங் அரஸ்டட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு லாயர் வச்சு அதை வாதாடுறதுக்கான ரைட்ஸும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இது 22 class 1ல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ப்ரொவிஷன் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு இருக்குமா அப்படின்னா the state can suspend right to protection, arrest and detention for any person. அப்படியான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் மேக் லா டு என்ஃபோர்ஸ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனான்னு கேட்டால் இதுவும் கரெக்டு தான். ஏன்னா ரெண்டு பேருமே என்னன்னா லா அண்ட் ஆர்டரை பொறுத்தளவுக்கு இட் இஸ் அண்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட். அட் த சேம் டைம் சென்டர் இஸ் ஆல்சோ அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் ஹேவிங் தி ரைட் டு புட் சர்டைன் லா ஆர் bring any law for the enforcement of preventive detention and கேட்டா yes it is. அடுத்து right to consult and informed which normally applicable to punitive detention need not necessarily being applicable for preventive detention. Yes,
in case of state decided that it is against, okay, so இதனால சொல்லப்படுறதுனால இல்லை இதை நம்ம ரைட் டு கன்சல்ட் அப்படிங்கிற ஒரு பவர் அவங்களுக்கு கொடுக்கறதுனால ஸோ அந்த கேஸோட இம்பார்ட்டன்ஸ் டைலூட் ஆயிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 22 கிளாஸ் 1 இருக்கக்கூடிய ரைட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஸ்டேட்டுக்கு பண்ணுறதுக்கான நெசசிட்டி இருக்குங்கிற பட்சத்தில் அதை பண்ணலாம். இட் இஸ் தோ அப்ளிகபிள் ஆர் சேலஞ்சர் இன் கோர்ட் ஆஃப் லா தான். பட் பண்ண முடியுமாங்கிறது தான் இங்கே கொஸ்டின். எஸ், இட் கேன் பி டன். ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ், ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட் தான். ரைட் டு கன்சல்ட் அண்ட் இன்ஃபார்ம்ட் விச் நார்மலி அப்ளிகபிள் ஃபார் புனிட்டிவ் டிடென்ஷன் நீட் நாட் நெசசரிலி பீங் அப்ளிகபிள் ஃபார் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ங்கிறதும் கரெக்ட் தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட் கேன் சஸ்பெண்ட் ரைட் டு ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் ஃபார் எனி பர்சன் கரெக்ட் தான். பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரெண்டுமே லாக்மே பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியும். ரைட் டு கன்சல்ட் அண்ட் இன்ஃபார்ம்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கொடுக்காம ஸ்டேட்னால பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல் த்ரீ. ஓகே, அடுத்து போகலாம். 19th, which of the following statement ensures checks and balance among various institutions with respect to Indian polity? So various institutions நீங்கள் அவங்க மீன் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி மீன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் என்னன்னு பார்க்குறாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபாவா அப்படியான்னு கேட்டால் அது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸான்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் யாருக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சருக்கு ரெஸ்பான்சிபிள் அண்டர் 75 கிளாஸ் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டால் எஸ், இட் இஸ். பார்லிமெண்ட் ஹாஸ் த பவர் டு இம்பீச் பிரசிடென்ட். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு பிரசிடென்ட்டை இம்பீச் பண்ணக்கூடிய பவர், தட் இஸ் புட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பவர் அப்படின்னு கேட்டால் எஸ், தட் ஒன் ஆல்சோ கரெக்ட். ஸோ அண்டர் ஆர்டிகல் 61 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வேர் பார்லிமெண்ட் ஹாஸ் த ரைட் டு இம்பீச் தி பிரசிடென்ட். ஸோ அப்போ அதுவும் கரெக்ட் தான். அடுத்து, a law inconsistent with the basic structure of the constitution can be declared null and void by the judiciary. இது ஜுடிஷியரிக்கான பவர் with respect to impose certain restriction against the legislature and the executive. ஸோ அப்படி பார்க்கும்போது அக்கார்டிங் டு தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஒரு லா கொண்டு வரக்கூடிய லா விச் இஸ் கன்சிடர்ட் டு பி இன்கன்சிஸ்டன்ட் வித் தி பேசிக் ஸ்ட்ரக்சரா அப்படின்னா ஜுடிஷியரினால நல் அண்ட் வாய்டுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியும். ஸோ ரீசெண்டாக அப்படி ஒன்று நடந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். ஸோ இதை என்னன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அகேன்ஸ்ட் தி ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அப்போ ஒரு ஜுடிஷியரினால என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாவை இன்கன்சிஸ்டன்ட் அல்லது செல்லாதுன்னு சொல்றதுக்கான பவர் இருக்கு. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல் த்ரீ. ஸோ இது பேசிக்காக கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ ஃபேக்டை செக் பண்ணுறது கிடையாது, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணக்கூடிய ஒன்று தான். பை மீன்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஆஃப் லேட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஒன்று பேசிக் ஃபீச்சர்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. இன்சென்ஸ் எந்தெந்த ஆர்டிக்கல் எந்தெந்த கான்ஸ்டியூஷனில் எந்தெந்த ப்ரொவிஷன்ஸை என்ஷூர் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் திங் அதை எதை என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் அப்ளிகபிலிட்டி. தட் இஸ் இந்த லாவை அப்ளிகபிள் பண்ணுறதுனால அதனால ஆகக்கூடிய இம்பேக்டோ இல்லை இம்போஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ரெண்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஸோ இந்த லெவலில் ஓரளவுக்கு ப்ரிப்பரேஷன் இருந்தாலே போதும். பாலிட்டி ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கான அவசியம் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் கேட்ட பிஒய்க்யூ எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கனாலே அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதை தாண்டி போயிருக்காது. ஓகே, ஸோ அப்போ அது லெவலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். மற்ற விஷயங்கள் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அடுத்து போகலாம்டா. 20வது கொஸ்டின். இன் விச் அமங் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் வேர் பார்லிமெண்ட் ஷால் ஹேவ் த பவர் டு மேக் லா பட் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் அ ஸ்டேட் டஸ் நாட் ஹேவ் இட். ஓகே, இது ஒரு அன்கன்வென்ஷனலான கொஸ்டின் தான். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ யூஸ்வலாக ஆர்டிகல் 35ல் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆர்டிகல் 35ல் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா certain provisions in this part where parliament can make law but state legislature cannot make law அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் யார் லா மேக் பண்ண முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட் லா மேக் பண்ண முடியும். அட் த சேம் டைம் யார் லா மேக் பண்ண முடியாதுன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லா மேக் பண்ண முடியாதுன்னே சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 கிளாஸ் 3 ஒன்று சொல்கிறாங்க. இந்த 16 கிளாஸ் 3 எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் தயர் லொக்காலிட்டி. ஸோ ஒரு லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய கன்சர்ன் பர்சன்ஸ், ஒரு ஏரியா இருக்குது இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டொமினியன், அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பர்சன்னால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரொவிஷன் ஒன்று கான்ஸ்டியூஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது யாருனால பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி பார்லிமெண்ட்னால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொவிஷன். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 கிளாஸ் 2. இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 கிளாஸ் 2 ஆர் 3. ஓகே, அதை மட்டும் செக் பண்ணிக்கங்க. ஸோ இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை சொல்லிடுறேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிட்டை
தட் இஸ் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த 5 ரிட்டை எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய கோர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சுப்ரீம் கோர்ட், அனதர் ஒன்று ஹை கோர்ட் அண்டர் ஆர்டிகல் 226. இதை தாண்டி வேற ஏதாவது கோர்ட்டுக்கு இந்த ரிட்டை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான பவர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது யாருனால பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்னால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ப்ரொவிஷன். அதர் தென் தட் in accordance with law, punishable in accordance with law, any provisions with respect to punishable offense சொல்லக்கூடியது in accordance with law அப்படின்னு வருது அப்படின்னா, that is punishable offenses அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் ஏதாச்சும் வருது அப்படின்னா அந்த ப்ரொவிஷன்ஸுக்கு யாருனால லா மேக் பண்ண முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட்னால மட்டும்தான் லா மேக் பண்ண முடியும். அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷனில் எதையோ ஒன்று நீங்கள் வயலேட் பண்ணும்போது அதனால ஆகக்கூடிய இம்பேக்ட் அதுலேருந்து தடுக்கிறதுக்காண்டி பார்லிமெண்ட் ஒரு லா மேக் பண்ணதோ இல்லை லெஜிஸ்லேச்சர் ஒரு லா மேக் பண்ணதுனாலோ அது பனிஷபிள் இன் அக்கார்டன்ஸ் வித் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அன் பனிஷபிள் அஃபென்ஸ். எதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிஷபிள் அஃபென்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் தி லா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ப்ரொவிஷன் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 17 ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிகல் 17 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் எது பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் பனிஷபிள் அஃபென்ஸ். ஸோ இப்படி பனிஷபிள் அஃபென்ஸாக ஒன்று இன்ஷூர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை யாருனால பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்னால மட்டும்தான் அந்த ப்ரொவிஷன்ஸில் லா மேக் பண்ண முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால லா மேக் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இந்த 4 ஆப்ஷனில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17 தான். ஏன்னா ஆர்டிகல் 17 அதை தான் சொல்லுவாங்க. ஸோ ப்ரொஹிபிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஓகே, ஸோ அன்டச்சபிலிட்டி இஸ் அண்ட் பனிஷபிள் அஃபென்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் தி லா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த லா மேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. இது சர்டன்லி கொஞ்சம் அன்கன்வென்ஷனலாக இருக்கும். பட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி ஃபியூச்சரில் ஏதாவது கேள்வி வர்றதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இன்டர்பிரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆர்டிகல் 17. ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இப்போ 91க்கு போயிடுறோம். எதுக்காக இந்த சஃபில் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த ஒரு கண்டினியூட்டி வரணும் அப்படிங்கிறது தான். ஃப்ரம் மாடரேட்லேருந்து ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட் லெவல் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். தென் இதில் ஒரு ஃப்ளோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆயிரும், டாப்பிக்கும் கவர் ஆயிரும். ஸோ அப்போ 91 போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இம்பாக்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆன் கவர்னன்ஸ். ஜென்ரலாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆன் கவர்னன்ஸில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ பார்க்கலாம். கம்ப்ளீட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தி எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ கவர்னன்ஸ் பார்ட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட்ரிக்ஷனை இம்போஸ் பண்ணுதா அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஆக்ஷன் அப்படியான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்சல்யூட் ரைட்ஸான்னு கேட்டால் இல்லை. இட் இஸ் கம் வித் சர்டன் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் நாட் ஆன் அப்சல்யூட் ரைட். ஸோ அங்கே வேர் வி ஆர் புட்டிங் சர்டன் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அப்போ அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் நாட் என்ஷூரிங் கம்ப்ளீட் ரெஸ்ட்ரிக்ஷன் வேரஸ் இட் என்ஷூரிங் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ப்ரொவைட் அ ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள் லாஸ். ஸோ ப்ரொவைட் a framework for just and equitable laws. That means that it fundamental rights ensures justice, at the same time it ensures equitable distribution of resources for all. எஸ், அப்படி ஆமாவான்னு கேட்டால் ஆமாம் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இது ரெண்டுமே கான்ஸ்டியூஷனில் என்ஷூர் பண்ண விஷயம் தான். அண்டர் ஆர்டிகல் 14 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அண்டர் ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஃப்ரம் 14 18 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே எதை என்ஷூர் பண்ணுதுன்னா ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள் லாவை தான் என்ஷூர் பண்ணுது. அட் த சேம் டைம் ப்ரொமோட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ப்ரொமோட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டின்னு கேட்டால் எஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் should be very accountable and transparent in nature. That is the purpose of objective on achieving an governance. Okay, ஒரு குட் கவர்னன்ஸ் என்ஷூர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் அக்கௌண்டபிள். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் டைரக்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இல்லாட்டினாலும் implicita, in sense in terms of studying or understanding the nature of the constitution or purpose of the fundamental rights ensure பண்ணும்போது இந்த provisions தான் ensure பண்ணுது. So answer for this one is second statement is also correct, third statement is also correct. So answer for this one is C213. Okay, அடுத்த question போலாம். With reference to article 14, okay, article 14 of the Indian constitution, consider the following statement. So 14 என்ன சொல்ல வருது அப்படின்னா the concept of equality before law is of an American origin while concept of equality protection law is of British origin. So ரெண்டோட கான்செப்ட் எங்க இருந்து borrow பண்ணிருக்கோம் அது derive பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் question. So constitutionல article 14ல it says that constitution, that is the state of the law, ensures equality before law and equal protection of law அப்படின்னு சொல்லுது. ஸோ ரெண்டு எங்க இருந்து derive பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் question. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இட் இஸ் அன் ரெசம்பிளன்ஸ் ஆஃப் ரூல் ஆஃப் லா.
ஸோ இந்த கான்செப்ட் borrowed from American origin அப்படின்னு கேட்டால் no it is not. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் தி பிரிட்டிஷ் ஆரிஜின். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் தி அமெரிக்கன் ஆரிஜின். ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணியிருக்கா அவ்வளோதான். ஸோ இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். தென் அடுத்து பார்க்கலாம். the concept of equality before law is an element of the concept of rule of law. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் இந்த ஒரு எலிமெண்ட் ஓகே. ஸோ இந்த எலிமெண்ட் கான்செப்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லாக்குள்ள அடங்கிருமா அப்படியான்னு கேட்டால் ஆமாம் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா ரூல் ஆஃப் லா எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவை சொல்லிடுது. ஓகே. ஸோ ரெண்டாவது ப்ரொவிஷன் ஆஃப் ரூல் ஆஃப் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ பர்சன் ஷால் பி பனிஷபிள் வித்தவுட் அ ட்ரையல். ஸோ ட்ரையல் அதாவது கோர்ட்டில் ஒரு ஹியரிங் நடத்தாமல் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை நம்ம பனிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. மூணாவது ப்ரொவிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கன்சர்ன் பர்சனுக்கும் யூ ஷுட் நாட் புட் எனி ப்ரிவிலேஜஸ். தட் இஸ் நோ பர்சன் ஷால் பி புட் எனி ப்ரிவிலேஜஸ் ஆர் எந்த ஒரு பர்சனையும் யூ ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இந்த மூணு பார்ட்டில் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பார்ட் தான். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 2 ஒன்லி. ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணியிருக்கு. இது பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம் தான். இதை நீங்கள் பார்த்தாலே ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். In the context of fundamental rights, prohibition of discrimination on the grounds of religion, etc. of the Indian Constitution is classified under. Okay, so இது கொஞ்சம் நம்ம கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ப்ரொவிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் எக்ஸெட்ரா இந்த ஒரு ப்ரொவிஷன் எந்த ஒரு பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனுக்குள்ள வெரி ஸ்பெசிஃபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ள அந்த 6 பார்ட்ஸ்க்குள்ள எதுக்குள்ள கவர் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ யூஸ்வலாக இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா எதுக்குள்ளே போய் நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனுக்குள்ளே போயிடும். ஓகே. பட் இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் திங் எதுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் தி ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஏன்னா இந்த ப்ரொவிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிறது எந்த கான்ஸ்டியூஷன் பார்ட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15ல் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். ஓகே. ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தட் இஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனி ஆஃப் தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொவிஷன் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டியில் ஆர்டிகல் 15க்குள்ளே வரக்கூடிய ப்ரொவிஷன் தான். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி. பேசிக் ஃபீச்சரில் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி. அடுத்த கொஸ்டின் போகலாம். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஜட்மெண்ட்ஸ் ஆர் அமெண்ட்மெண்ட்ஸ் இன் தி க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஜட்மெண்ட்ஸையும் அது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டினோட டிமாண்டு. ஸோ இதை எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எவல்யூஷன் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிற கான்செப்ட் எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் நம்ம கேஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அப்போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலக்நாத் கேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கோலக்நாத் கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இம்போஸ் பண்ணுறதுக்காண்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யூ கேனாட் பிரிங் அன் அமெண்ட்மெண்ட் பிகாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் சாக்ரோசாங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை உங்களால் அமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது கோலக்நாத் கேஸில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இல்லை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th and 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த 24th and 25th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கான்ஸ்டியூஷனில் பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது தட் இஸ் டு பிரிங் அமெண்ட்மெண்ட் இன் எனி பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ அப்படி அமெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸில் கம்பல்சரியாக பிரசிடென்ட் என்ன பண்ணி ஆகணும், சைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ஆர்டிகல் 39BCயை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது இன்இக்வாலிட்டியை ஓவர் கம் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ஆர்டிகல் 39BCயை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 14 19 வயலேட் ஆகிற பட்சத்தில் அதை ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தப்படாது. இன்சென்ஸ் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அதை கொண்டு வர முடியாது, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அது எடுத்துக்கிறவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 24th and 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஓவர் ரூல் தி கோலக்நாத் கேஸ். ஸோ இந்த கோலக்நாத் கேஸ் ரிஃப்ளெக்டாக இந்த 24th 25th அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வர்றாங்க. இந்த 24th and 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எங்கே சேலஞ்ச் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணப்படுது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வருது. ஸோ அதுதான் கேசவனந்த பாரதி கேஸ் ஜட்மெண்ட். ஸோ இந்த கேசவனந்த பாரதி கேஸ் ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்சென்ஸ் பார்லிமெண்ட்னால கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பார்ட்டையும் அமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். பிரசிடென்ட் அதுக்கு கம்பல்சரியாக சைன் பண்ணணுமானா பண்ணலாம். பட் எந்த ப்ரொவிஷனை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39BCயை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஆர்டிகல் 14 19 வயலேட் பண்ணால்
அது கான்ஸ்டியூஷனுக்குள்ள வருதா அப்படின்னு கேட்டால் டு அன் எக்ஸ்டென்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைனலாக பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணக்கூடாது அட் எனி காஸ். அட் த சேம் டைம் ஆர்டிகல் 39 பிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி 14 19 வயலேட் ஆகுது அப்படின்னா அதுவும் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கேஸ், தட் இஸ் அதுதான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கேசனந்த பாரதி கேஸில் தான் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ இந்த கேசனந்த பாரதி கேஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதுதான் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 39 பிசி மட்டும் இல்லை, கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எந்த பார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனாலும் தட் இஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் ஆர்டிகல் 1914 வயலேட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் 14 and 19 ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுதுன்னா அதை ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில். இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக விஷயமா இதுவும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரிக்கு போகுது. ஜுடிஷியரி இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் தட் இஸ் கொண்டு சொன்னப்பட்ட ஒன்று தான் மினர்வா மில்ஸ் கேஸ். இந்த மினர்வா மில்ஸ் கேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசனந்த பாரதி கேஸுக்கு முன்னாடி இருந்த என்ன ஒரு ஸ்டேட்டஸோ தட் இஸ் ஆர்டிகல் 39 பிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஆர்டிகல் 14 19 வயலேட் ஆகுதுன்னா அது சப்ஜெக்ட் டு ரீசனபிளாக இருந்தால் அது அக்செப்டபிள். பட் ஜுடிஷியல் ரிவ்யூவும் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான் சொல்லி முடிக்கிறாங்க. அப்போது க்ரனாலஜிக்கல் ஆர்டர்லெஸ் வரும்போது ஸோ கோலக்நாத் கேஸ் 24th and 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், கேசனந்த பாரதி கேஸ் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், மினர்வா மில்ஸ் கேஸ், இதுதான் க்ரனாலஜிக்கல் ஆர்டர். அப்படி ஒரு விஷயம் இங்கே எதில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியில் தான் இருக்குது. ஸோ 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக வந்த கேசனந்த பாரதி கேஸ், இந்த கேசனந்த பாரதி கேஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக வந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக வந்த மினர்வா மில்ஸ் கேஸ். ஸோ இது ஒரு க்ரனாலஜிக்கல் ஆர்டர். இந்த ஆர்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அண்ட் டசல் பிட்வீன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. ஓகே, ஸோ இங்கே தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் எவால்வ் ஆகுது. ஜுடிஷியல் ரைட்ஸ் ரிவ்யூ இஸ் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஆப்ஷன் சியில் தான் கவர் ஆகுது. ஸோ சி இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் போயிடலாம். Which one of the following is the objective of protection in respect of conviction for offences? So it question on the article 20 of the constitution. Okay, so article 20 இருக்கக்கூடிய விஷயங்கள் that is இது objective of protection of conviction for offences. Conviction for offences அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் that is WTO பார்ட்டே சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த ப்ரொவிஷன் சொல்கிறோம் இல்லையா. ஓகே, செல்ஃப் இன்கிரிமினேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, WTO பார்ட்டே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோலா இருக்கக்கூடாது, செல்ஃப் இன்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் ரைட் அகேன்ஸ்ட் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்ன? ஃபர்ஸ்ட் இட் என்ஷூர்ஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாவா அப்படின்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஜென்ரலாக பார்க்கும்போது இது எதை என்ஷூர் பண்ணுதுன்னா ரூல் ஆஃப் லாவை தான் என்ஷூர் பண்ணுது. அடுத்த விஷயம் இட் என்ஷூர் ஃபேர் ட்ரையல். ஃபேர் ட்ரையல் அப்படின்னு கேட்டால் எஸ். ஓகே, ஸோ ஏன்னா செல்ஃப் இன்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். தட் இஸ் ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி அவரை கம்பல் பண்ணி குற்றத்தை செஞ்சேன்னு ஒத்துக்கிற சொல்லக்கூடாது. WTO பார்ட்டி ஒருத்தருக்கு ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை கொடுக்கக்கூடாது. எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ ஒருத்தர் செஞ்ச குற்றம் இன்னைக்கு என்னவோ அந்த லாவில் என்ன அப்ளிகபிளோ அதை தான் சொல்லணுமோ தவிர ஸோ ரெட்ரோஸ்பெக்டிவாக ஒரு லாவை கொண்டு வந்து அவருக்கான தண்டனைகளை நீங்கள் அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். டு கெட் கம்ப்ளீட் இம்யூனிட்டி ஃப்ரம் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், இதுதான் கொஸ்டின். ஓகே, டு கெட் கம்ப்ளீட் இம்யூனிட்டியா அப்படியான்னு கேட்டால் இல்லை, இங்கேயும் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணப்படுது. அப்போது ஒரு ஃப்ளோவில் நீங்கள் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு போகக்கூடாது. பார்க்க ஈஸியாக தெரியும், ஆனால் கொஞ்சம் நீங்கள் பாலிட்டியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கான்சியஸாக எமோஷனலாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நம்மளால் என்ன பண்ணிட முடியும்னா எரரை அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா அங்கே கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு தட் இஸ் பாலிட்டி கொஸ்டின்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் தான். சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களை பேலன்ஸ் இல்லாமல் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃப்ளோவில் நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது அதை கவனிக்க முடியாமல் போயிடும். அப்போது கொஞ்சம் கான்சியஸாக ரீட் பண்ணும்போது உங்களால் இந்த எரரை அவாய்ட் பண்ண முடியும். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். கோர்ட் கேன் எக்ஸசைஸ் ரிட் அகேன்ஸ்ட் ஸ்டேட். எஸ், கோர்ட் ரிட் அகேன்ஸ்ட் ஸ்டேட் பண்ண முடியுமா? இன்கேஸ் அந்த 3 ப்ரொவிஷனை நீங்கள் வயலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு இண்டிவிஜுவல் எதை அப்ரோச் பண்ண முடியும்னா கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியும் அண்டர் ஆர்டிகல் 32 ரிட்டு மூலமாக. ஸோ அந்த ரிட்டு மூலமாக எதை இம்போஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆர்டரை இம்போஸ் பண்ண முடியும். கோர்ட் யாருக்கு அகேன்ஸ்டா அப்படின்னா ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டா. அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் only 3. ஓகே, ஸோ அடுத்து போயிடலாம்டா. 96.
which among the following provisions falls under the purview of article 21 of the constitution? இது ஜெனரலா இருக்கக்கூடிய क्वेश्चन தான். ஆர்டிகல் 21ல இருக்கக்கூடிய provisions அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா don't try to memorize everything. இதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ்குள்ள இருக்கும்போது ஒரு ஸ்கோப் ஆஃப் ஆம்பிட் என்னவாகும் அப்படின்னா ரொம்ப வைடனா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி விஷயம் தான் இங்கேயும் இருக்கும், வைடனா இதுதான் இருக்கும். அப்போ மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் இங்கேயும் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்குள்ள வர்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒன்று உங்களுக்கு ஆடா தெரியுதுன்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒன்றா தான் இருக்க முடியும். அப்போ இந்த கொஸ்டின்ஸை பொறுத்தளவுக்கு இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் ரைட் டு ஆர்டிகல் 21ல ஓகே ரைட் டு லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு போய் ட்ரை பண்ணாதீங்க. மோஸ்ட்லி அது உங்களால் ரீட் பண்ணும்போது அது ஆம்பிட்குள்ளே வர மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒன்று வருது அப்படின்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒன்றா தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு இருக்கக்கூடிய விஷயங்களான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். அதுவும் ஆர்டிகல் 21ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை என்கல்கேட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குதான். ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல் 4. ஓகே, அடுத்து போகலாம். 97 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நமக்கு என்னன்னு தெரியும், ரைட் டு எஜுகேஷன். ஸோ ரைட் டு எஜுகேஷனை என்ஷூர் பண்ண ஒரு ஆக்ட் தான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷனில் எந்தெந்த பார்ட்லாம் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துச்சு, சேஞ்சஸை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்துச்சா அப்படின்னா ஆமாம், ஒரு நியூ ஆர்டிகல் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆர்டிகல் 21A. ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் எஸ் இட் இன்ட்ரடியூஸ் அண்டர் ஆர்டிகல் 51Kல. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் தட் இஸ் ஒரு பேரண்ட்டோ ஒரு கார்டியனோ கம்பல்சரி எஜுகேஷனை ஒரு இண்டிவிஜுவல் 6 to 14 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு கொடுக்க வேண்டியது அஸ் அன் ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆர்டிகல் 45ல இருந்த ஒரு ப்ரொவிஷனை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி 21Aக்கு கொண்டு வந்தாங்க. இங்கே ஏர்லி சைல்டுஹுட் கேருங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ அப்போ தேர்டு ஒன்றும் கரெக்ட் தான். சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் எந்த விதமான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரல. தட் இஸ் ஷெட்யூல் 7ல் எந்த வேற ஒரு ப்ரொவிஷனையும் இன்ட்ரடியூஸ் பண்ண கிடையாது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி ராங் தான். ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ், ஸோ மூணும் கரெக்டு. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஒன்லி 3. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மார்ஷியல் லா இன் இந்தியா? ஓகே, ஸோ மார்ஷியல் லா இன் இந்தியா ப்ரொவிஷன் ஆர்டிகல் 34ல் வரும். ஓகே, ஸோ இதில் 33 and 34ல் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன், எஸ்பெஷலி 34ல். ஸோ அப்போ மார்ஷியல் லா அப்படிங்கிறது பேஸ் பண்ண கொஸ்டின் தான். இதெல்லாம் கொஞ்சம் அன்கன்வென்ஷனலாக இருக்கும், பட் என்னொன்னுக்கும் பார்த்துட்டு போயிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த டேர்ம் மார்ஷியல் லா இஸ் நாட் டிஃபைன்டு இன் எனிவேர் இன் கான்ஸ்டியூஷன். இந்த டிஃபைன்டு அப்படின்னு வரும்போதே கொஞ்சம் கான்சியஸ் ஆயிருங்க. ஓகே, ஸோ நாட் டிஃபைன்டு ஆர் டிஃபைன்டு. ஸோ மோஸ்ட்லி கான்ஸ்டியூஷனில் இருக்க ப்ரொவிஷன்ஸ் எதுவும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ வெரி ஃபியூ ஆஃப் த திங்ஸ் ஒன்லி டிஃபைன்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது போக ஆர்டிகல் 366. ஓகே, மை மெமரி இஸ் கரெக்ட், அதை மட்டும் செக் பண்ணிங்க. ஆர்டிகல் 366ல் சில ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கப்படாது. ஓகே, ஸோ ஏன்னா அந்த ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் ஆயிரும். அப்போ நம்மளோட ஸ்கோப் ஆஃப் ஆம்பிட்டை என்ன பண்ண முடியாதுன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இதை கிவ் மோஸ்ட் ஆஃப் தி பவர் டு தி பார்லிமெண்ட் டு மேக் லா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ப்ரொவிஷனில் 99% இந்த மாதிரி டிஃபைன்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா அது ராங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அப்போ மார்ஷியல் லா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லைங்கிறதா இந்த ஸ்டேட்மெண்ட். ஆமாவான்னு கேட்டால் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டால் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, ஸோ மார்ஷியல் லா அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேயும் கான்ஸ்டியூஷன் டிஃபைன் பண்ண கிடையாது. அடுத்த ப்ரொவிஷன் பாருங்க, த பேஸ் ஃபார் டிக்ளரிங் மார்ஷியல் லா is similar to both proclamation of national emergency and the provision outlined in article 34. So article 34ல martial law ன்னு நம்ம சொன்னக்கூடிய விஷயங்கள் இருக்கும். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல ஆர்டிகல் 352ல இருக்கக்கூடிய விஷயங்களும் சேம் ப்ரொவிஷனா அப்ளிகபிலிட்டி ஒரு ரீசன்ஸ் சொல்றோம்ல. ஸோ வார், ஆர்ம்டு ரெபலியன், ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் அக்ரஷன், இதெல்லாம் கிரவுண்டு ஃபார் இம்போசிங் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா. இந்த ஒரு ப்ரொவிஷன் மார்ஷியல் லாவுக்கும் சிமிலர் தானா அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல எங்கேயான்னு சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்லை. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராங் தான். ஓகே, ஸோ அப்போ த ஆக்ட் ஃபார் இண்டெமினிட்டி மேடு பை தி பார்லிமெண்ட் கேனாட் பி சேலஞ்சு இன் எனி கோர்ட் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எஸ், தட் ஒன் இஸ் கரெக்ட். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டியூஷன்ல அஸ் பர் த ப்ரொவிஷன் அப்படியே சொல்லப்பட்ட ஒன்று தான். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நன் ஆஃப் த அபவ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்னா பி தான் இன்கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 98க்கு பி தான் ஆன்சர். ஸோ அடுத்து 99th கொஸ்டின் பார்க்கலாம்.
ஓகே ஸோ 99th கொஸ்டின் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், தட் இஸ் ரிட். ஓகே, ஆர்டிகல் 32ல் இருக்கக்கூடிய அந்த 5 ரிட்டை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்ச கொஸ்டின் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று, the writ of habeas corpus can issued only against the public authorities. So writ against public authorities, that is யூஸ்வலாக இந்த ஒரு பர்டிகுலர் ரிட்டில் 5 ரிட்டு ஓகே லாஸ்ட் இயர் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இம்போஸ் பண்ணக்கூடிய ரிட், தட் இஸ் ஜுடிஷியல் ஆர்டர். ஓகே, இது ஒன்லி பப்ளிக் அத்தாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் பண்ண முடியுமா, இல்லை ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸும் இதுக்குள்ளே கவர் ஆவாங்களா? அடுத்து செகண்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம், இது ஒரு பப்ளிக் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டா அப்போது இதுக்குள்ளே ஜுடிஷியரி இன்க்ளூட் ஆகுமா ஆகாதா? இந்த 2 ப்ரொவிஷன் தான். அடுத்து இது ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவலுக்கும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிறது தான். இது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கும் இது அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிற அந்த ஒரு 3 டிஃப்ரென்சஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பப்ளிக் அத்தாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் இம்போஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் இம்போஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு தட் இஸ் ராங். ஓகே, மேண்டமஸ் கேனாட் பி இஷ்யூட் அகேன்ஸ்ட் எ ப்ரைவேட் இண்டிவிஜுவல். ஸோ மேண்டமஸ் அப்படிங்கிறது டு கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிறவங்க தான் வேலையை செய்யலை அப்படின்னா அவங்கள செய்ய சொல்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ரிட்டு தான் இது. தட் இஸ் ஒரு ரைட்டு தான் ஃபார் அன் இண்டிவிஜுவல். ஸோ இது ஒரு இண்டிவிஜுவலுக்காக அகேன்ஸ்டாக பண்ணலாமா, ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவலுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஒன்லி பப்ளிக் அத்தாரிட்டிஸ்க்கு மட்டும்தான் செல்ல முடியும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். மேண்டமஸ் கேனாட் பி இஷ்யூட் அகேன்ஸ்ட் அ ப்ரைவேட் இண்டிவிஜுவல். செட்டோரி கேன் பி இஷ்யூட் ஈவன் அகேன்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் இந்த செக்யூரி அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? ஸோ அப்படின்னா 1991க்கு முன்னாடி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் இருக்கவங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் யாருக்கு மட்டும்தான் இந்த பவர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அகேன்ஸ்ட் தி ஜுடிஷியரி ஆர் ட்ரிபுனல், இவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. 1991 தான் இந்த ஒரு ப்ரொவிஷனை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுவும் த்ரூ பை ஜுடிஷியல் ஆர்டர் மூலமாக தான் வருது. செட்டோரி கேன் பி இஷ்யூட் ஈவன் அகேன்ஸ்ட் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, ஸோ போன தடவை குவாரண்டோ வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சியில். ஸோ அது ரெலவெண்ட்டாக வச்ச ஒன்று தான். ஸோ ஹவு மெனி ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் அபவ் இஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ ஒன்லி 2 இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். அடுத்து போகலாம் 100th கொஸ்டின். ஓகே, தென் கன்சிடர் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் இன்சர்டட் அண்டர் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஸோ இதோட எது முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய மேஜர் ப்ரொவிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இதில் நம்ம செக் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய பேசிக் ப்ரொவிஷன்ஸ் பார்த்துட்டோம். அதாவது ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் எது கூட கவர் ஆகுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதோட அப்ளிகபிலிட்டிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் அமெண்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம். அது மூலமாக ஒரு கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எப்படிலாம் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணியாச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போது அங்கேயும் பேசிக் ப்ரொவிஷன்ஸை தான் செக் பண்ணியிருக்காங்க. இன்சென்ஸ் எந்தெந்த ஆர்டிக்கலில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸை இம்போஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தென் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியோட அப்ஜெக்டிவ் என்ன, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஜஸ்டிசியபிளா நான் ஜஸ்டிசியபிளா, பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனா இல்லையா, இதில் காந்தியன் பிரின்சிபல்ஸில் எதெல்லாம் கவர் ஆகுது, சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸில் எதெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற பேசிக் விஷயங்களை தான் கவர் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் இதோட லிமிட்டும் இருக்கோ தவிர இதை தாண்டி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. பேசிக்காக டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த 3 விஷயங்களில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை கொஞ்சம் தரவாக பார்த்துட்டு போங்க. டிஃபால்ட்டாக 1 or 2 கொஸ்டின்ஸ் உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அந்த ஒரு ஏரியாவில். ஓகே, அது போக கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். ஸ்டேட் டு ப்ரொவைட், தட் இஸ் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்த ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே. ஓகே, ஸோ ஸ்டேட் டு ப்ரொவைட் லீகல் எய்ட் டு தி புவர். ஓகே, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட், இந்த 3 ப்ரொவிஷனும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எந்தெந்த ப்ரொவிஷன் சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸை என்ஷூர் பண்ணுது அப்படிங்கிறத இதோட டிமாண்ட். அப்போ சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸில் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஸ்டேட் டு ப்ரொவைட் டு தி புவர். 39A இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் சோஷியலிஸ்ட் பிரின்சிபலா அப்படின்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, 43A. ஸோ இதுவும் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான். ஸோ இதில் சோஷியலிஸ்ட் பிரின்சிபல் என்ஷூர் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ செகண்ட் ஒன் கரெக்ட் தான். ப்ரொடெக்ஷன் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ இந்த ஒரு ப்ரொவிஷன் 48A இன்ட்ரடியூஸ் பண்ணது. இது
சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ்குள்ளே வருமா அப்படியான்னு கேட்டால் இல்லை, இது லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்குள்ளே வரும். ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ இதில் கிளியராக டிஃபைன் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் அந்த 3, ஓகே, காந்தியன் பிரின்சிபல், சோஷியலிஸ்ட் பிரின்சிபல், லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ், இது ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தென் செகண்ட் திங் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தாண்டி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்னென்ன. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு இண்டிவிஜுவலுக்கான ரைட்ஸ் தான். பட் அது ஜஸ்டிசியபிளான்னு கேட்டால் இல்லை. பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தாண்டி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியிலும் சில இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய ரைட்ஸ்னு சில விஷயங்கள் இருக்குது, அது என்னன்றதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. அடுத்து 86. Which two article of the Directive Principles of State Policy have given precedence over Article 14 and 19 of the Constitution? இது நம்ம ஆல்ரெடி கேஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அந்த மினரல் மில்ஸ் கேஸ்லையுமே, கேசனந்த பாரதி கேஸ்லையுமே சொல்லியாச்சு. ஆர்டிகல் 39 பிசியை இம்போஸ் பண்ணுறதுனால ஆர்டிகல் 14, 19 ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் வயலேஷன் ஆகுது அப்படின்னா அது அக்செப்டபிள் தான். பட் இட் ஷுட் பி வித்தின் தி பெர்மிசபிள் ஆஃப் பேசிக் செக்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 B and C தான். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் தான், ரொம்ப பேசிக்காக நீங்கள் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கிராக் பண்ணலாம். இவ்வளோ தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. தென் ஹவு டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் காம்ப்ளிமெண்ட் வித் ஈச் அதர். ஸோ ரெண்டும் எந்த அளவுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது, போத் ஹேஸ் டு பி கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது தான் அதோட அப்ஜெக்டிவ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஷூர்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரீடம். ஆமாவா? எஸ், இட் இஸ். வைல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்கரேஜ் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஷிப். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட அப்ஜெக்டிவே அதுதான். ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட அப்ஜெக்டிவ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட அப்ஜெக்டிவ் செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் தி இண்டிவிஜுவல் ஃப்ரம் தி ஸ்டேட் வைல் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ப்ரொமோட் சோஷியல் ஹார்மனி. இதுவும் அப்ஜெக்டிவ் தான். ஸோ ரெண்டும் கிளப் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். போத் ப்ரொமோட் எ பேலன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக சர்டன் ப்ரிவிலேஜ் ஆர் ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு சோஷியல் ஹார்மோனியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அஸ் அ டியூட்டியாக ஒரு சிட்டிசன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ மூணுமே கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டின் தான். பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே இதை ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் சி. அடுத்த கொஸ்டின் போகலாம். 88. வித் ரெஃபரன்ஸ் டு த ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ இருந்தது ஒரு டைமில் ஆர்டிகல் 31, பட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 300A கொண்டு போய் வச்சாச்சு. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டான்னு கேட்டால் இல்லை. அப்போது இது ஒரு லீகல் ரைட்டா? எஸ், ஒரு ஆர்டினரி லீகல் ரைட்டு தான் இது. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டானு கேட்டால் கரெக்ட் தான். ஸோ இது எங்கே ஒமிட் பண்ணப்பட்டிருக்கு? இட் வாஸ் ஒமிட்டட் ஃப்ரம் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் த்ரூ 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 கேட்டால் நோ, இட் இஸ் நாட். இட் இஸ் 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ ஜென்ரலாக நம்ம 42nd மீன் பண்ணுவோம், 44th. இதுவும் பேசிக்காக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிம்பிளாக நீங்கள் படிச்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வித் ரெஸ்பெக்ட் டு ரிட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த சுப்ரீம் கோர்ட் கேன் இஷ்யூ ரிட் ஒன்லி ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எஸ், அஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் கேன் ஒன்லி இஷ்யூ ரிட் ஒரிஜினலாக. ஓகே, அதுக்கப்புறம் அப்பலேட்டு வர்றது அதெல்லாம் ஓகே, ஃபைன். பட் ஒரிஜினலாக ரிட்டுங்கிறது ஜுடிஷியரியை பொறுத்தளவுக்கு எந்த ரிட்டை மட்டும்தான் இம்போஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஆர்டிகல் 32 சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான ரிட்டை மட்டும் தான் இம்போஸ் பண்ண முடியும். அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷனில் வரக்கூடிய விஷயங்களுக்கு ரிட் இம்போஸ் பண்ணுறதுங்கிறது செகண்ட். ஓகே, பட் சுப்ரீம் கோர்ட் கேன் இஷ்யூ ரிட் ஒன்லி ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்டால் எஸ். ஹை கோர்ட் கேன் இஷ்யூ ரிட் நாட் ஒன்லி ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் எனி அதர் லீகல் ரைட்ஸ். எஸ், ஜுடிஷியரி பொறுத்தளவுக்கு ஹைகோர்ட்டுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கம்பேர் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டை விட அதிகம். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸில் டெரிட்டோரியல் லிமிட்டை வரும்போது சுப்ரீம் கோர்ட்டு தான் அதிகம், ஹைகோர்ட் கம்மி தான். ஏன்னா அவங்களோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் வித்தின் தி லிமிட் ஆஃப் ஸ்டேட் தான். அப்போ பார்க்கும்போது லீகல் சப்ஜெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஹைகோர்ட்னால ரிட்டு இம்போஸ் பண்ண முடியுமா ஒரிஜினலா அப்படியான்னு கேட்டால் கம்பேரிட்டிவ்லி சுப்ரீம் கோர்ட்டை விட அதிகம் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. அடுத்து போகலாம்டா. இன் கேஸ் புட்டுசுவாமி கேஸ், த சுப்ரீம் கோர்ட் ஹெல்ட் தட் த ரைட் டு பிரைவசி இஸ். ஸோ ரைட் டு பிரைவசி இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் உங்களுக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் தெரியலேனாலும் ட்ரை டு எலிமினேட் இட். ஓகே, ஸோ ட்ரை டு எலிமினேட் இட் அப்படிங்கிறது என்னன்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் இது வராதுன்னு எதெல்லாம் எலிமினேட் பண்ணுறீங்களோ அப்போ ஆன்சர் உங்களுக்கு அரைவ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ரைட் டு பிரைவசி இஸ் அப்சல்யூட் அண்ட் அன்கண்டிஷனலான்னு கேட்டால் இல்லை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்,
ஸோ எந்த ஒரு ரைட்டுமே இட் இஸ் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். அப்போ கண்டிப்பாக ரைட் டு ப்ரைவசி அப்சல்யூட்டாக இருக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. சாக்ரோசாங்க்ட் இன் நேச்சர், ஸோ புனிதத்தன்மை கொண்டதா, அதாவது ஒரு எந்த ஒரு சப்ஜெக்ட் டு அமெண்ட்மெண்ட்டுக்கும் உள்ளடக்க முடியாது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமானா ரைட் டு ப்ரைவசி அதுவும் கிடையாது. ஏன்னா அதுவும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிற அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துடும். இட் இஸ் அப்ளிகபிள் டு சிட்டிசன்ஸ் ஒன்லியா அப்படியான்னு கேட்டால் ஆர்டிகல் 22 அப்படி மீன் பண்ணாது. ஓகே, த ஸ்டேட் ஷால் நாட் அப்படின்னு தான் ஆரம்பிக்குமோ தவிர டு எனி பர்சன் தான் ஆரம்பிக்குமோ தவிர ஒன்லி டு சிட்டிசன் இருக்காதாங்க. ஓகே, ஸோ அங்கே ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ், தட் இஸ் ரைட்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், ரைட் டு லைஃப், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது டு எனி பர்சன் தானே தவிர நாட் ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஸ். ஓகே, அப்போ இதுவும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ ஆப்வியஸ்லி எதுவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டு ஸ்பெசிஃபிக் கண்டென்ட். இன்சென்ஸ் அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனை தான் ஒரு ஃபார்ம்ல இப்படி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அப்சர்வேஷன். புட்டுசாமி கேஸில் கொடுத்த அப்சர்வேஷன் இதுதான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து போகிறோம். Which of judgment led to the inference that the right to education is a fundamental right? So right to education is a fundamental right எதில் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ்லேயும் உங்களுக்கு எக்ஸாக்ட் கேஸோட இது தெரில அப்படின்னா அட்லீஸ்ட் டு அன் எக்ஸ்டென்ட் இதில் எது இல்லைங்கிறது நம்மளால எலிமினேட் பண்ணாலே பண்ணியிருக்க முடியும். ஸோ கேஸ் வந்த பாரதி கேஸ் ஆப்வியஸ்லி பேசிக் செக்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். மினர்வா மில்ஸ் கேஸ் ஜுடிஷியரி ரிவ்யூ இஸ் த பேசிக் செக்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொன்னது. கோலக்நாத் கேஸ் ஆல்ரெடி இதுவும் எதோட லிங்க் ஆனது தான் கேஸ் வந்த பாதி கேஸ், மினர்வா மில் கேஸ், கோலக்நாத் கேஸ். கோலக்நாத் கேஸ் என்ன சொல்லுது? ஃபண்டமெண்டல் ரைட் சாக்ரோசாங்க்ட்னு சொல்லுது. அப்போ மிச்சம் இருக்கிற கேஸ் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னா மோகினி ஜெயின் கேஸ் தான் இருக்க முடியும். ஸோ மோகினி ஜெயின் கேஸான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் மோகினி ஜெயின் கேஸ் தான். பேசிக்கான கொஸ்டின் தான். அடுத்து போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். டாக்டர் அம்பேத்கர் had described Article 32 of the Constitution is very soul for it, very soul of it. ஓகே, அப்போது வெரி சோல் ஆஃப் இட் அப்படின்னான்னு கேட்டால் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் 32. ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ள இந்த ஆர்டிகல் 32 வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆர்டிகல் 32 இட் செல்ஃப் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கோப் தான். ஓகே, ஸோ அதை வேற எந்த ஒரு பாட்டில் வச்சிருந்தாலும் அதுக்கு அவ்வளோ ஒரு மீனிங் இருக்குமான்னு தெரியாது. பட் ஆர்டிகல் 32 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே வச்சதுனால அது வெரி சோல் ஆஃப் இட். ஏன்னா அது இல்லை அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய எந்த ரைட்ஸுமே உங்களால் என்ன பண்ணியிருக்க முடியாது அப்படின்னா சேஃப்கார்ட் பண்ண முடியாது. அப்போ அவர் சொன்ன அப்சர்வேஷனில் அது கரெக்டான்னு கேட்டால் கரெக்ட் தான் அவர் சொன்ன அப்சர்வேஷன். Article 32 provides an effective remedy against the violation of the fundamental rights. Yes. ஸோ அதனால தான் அது சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்றாரு, இல்லை சோல் ஆஃப் இட் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஆன்சர் ஃபார் திஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஸோ இது ரொம்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ ஆஃப் லேட் வந்திருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு 18 கொஸ்டின்ஸ் இந்த ஃபார்மெட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை எக்ஸ்டெண்ட் ஆகலாம், இல்லை குறையலாம். பட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கிளியராக அப்சர்வ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஓகே, தென் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் மைனாரிட்டிஸ். ஸோ நேஷனல் மைனாரிட்டிஸ். ஓகே, ஸோ த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரெகனைஸ் ஒன்லி ரிலீஜியஸ் அண்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ். எஸ், ஆர்டிகல் 30 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் அவங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஹேஸ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் ஆன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் டு சேஃப்கார்ட் தி கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ்க்காக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யார் பண்ண முடியும் அப்படின்னா எந்த 2 மைனாரிட்டிஸை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்குஸ்டிக்கும் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸையும் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு. கான்ஸ்டியூஷனில் இவங்க 2 பேர்த்துக்கான ரெகனைசேஷன் கிடைச்சிருக்கான்னு கேட்டால் கிடைச்சிருக்கு தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான். ப்ரொவிஷன் என்ஷூர்ட் அண்டர் ஆர்டிகல் 29 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் மைனாரிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ ஒன்லி ஃபார் மைனாரிட்டிஸா அப்படியான்னு கேட்டால் ஸோ இட் இஸ் நாட். ஏன்னா ஆர்டிகல் 29 and 30. ஸோ 29 வெரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது சிட்டிசன் தான் அங்கே மீன் பண்ணுதோ தவிர நாட் இட் ஸ்பெசிஃபிக் ஆன் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஒன்லின்னு சொல்ல கிடையாது. இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எனி சிட்டிசன்ஸ் டு சேஃப்கார்ட் தேர் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர் லிங்குஸ்டிக் ரைட்ஸ். இது எல்லாமே தட் இஸ் சேஃப்கார்ட் ஆஃப் தேர் ரைட்ஸ் அப்படிங்கிறது தேர் கல்ச்சரல் அண்ட் லிங்குஸ்டிக் ஆர் எஜுகேஷனல் ரைட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுறதுங்கிறது தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது it is applicable only for those who are religious and linguistic minorities and கேட்டா no, it is applicable for anyone. ஸோ இது எந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் செயின்ட் சேவியர்ஸ் காலேஜ் சொசைட்டி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி applicable ஃபார் individual, that is only for minorities, it is applicable for any one of the citizens. So about second statement wrong. Okay, third, the 42nd Amendment Act 1976 ensures immunity for minority institution from compulsory acquisition of property. No, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ரைட் டு ப்ராப்பர்ட்டியில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா 44th Amendment Actல.
அந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டை இம்போஸ் பண்ணும்போது அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் இம்யூனிட்டி டு தி மைனாரிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களோட ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணும்போது யூ ஷுட் ஃபாலோ சர்டன் அதர் லாஜிக்ஸ். ஸோ நார்மலாக ஒரு ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணுறதுக்கும் ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் அக்வயர் பண்ணுறதுக்கும் தேர் ஆர் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ அதை தான் எதில் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 42nd கிடையாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன். ஓகே, இந்த நெக்ஸ்ட் போகலாம். With reference to directive principles of state policy, consider the following features. இது பேசிக்கா objective of directive principles of state policy என்ன? ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் directive principles of state policy objective என்னன்னா to ensure and welfare state. At the same time, what type of things it want to protect அப்படின்னு பார்த்தீங்கன்னா it want to ensure social and economic democracy. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தளவுக்கு எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ், தட் இஸ் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, எஸ் இட் இஸ். எக்கனாமிக் டெமோக்ரஸி இருக்கான்னு கேட்டால் இருக்குது, சோஷியல் டெமோக்ரஸி இருக்கான்னு இருக்குது, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அண்ட் சிவில் ரைட்ஸை என்ஷூர் பண்ணுது. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 3. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். With respect to significance of directive principles of state policy, consider the following statement. So directive principles of state policy ஓட significance என்ன, இல்லை அது அப்ஜெக்டிவ் என்னவா இருக்க முடியும். ஸோ directive principles of state policy அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஜஸ்டிசியபிளான்னு கேட்குறாங்க அண்ட் இட் இஸ் என்ஃபோர்சபிள் இன் கோர்ட் ஆஃப் லாவான்னு கேட்குறாங்க. தட் இஸ் இட் இஸ் நாட் என்ஃபோர்சபிள் இன் கோர்ட் ஆஃப் லான்னு சொல்கிறாங்க. தட் இஸ் தீஸ் ஆர் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர் பட் நாட் என்ஃபோர்சபிள் இன் தி கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் directive principles of state policy ஜஸ்டிசியபிளான்னு கேட்டால் இல்லை, இட் இஸ் நெய்தர் ஜஸ்டிசியபிள் nor enforceable in any court of law. It is considered to be an fundamental in terms of governance of the country. Okay, so ஒரு பேசிக்கான பாலிசிஸ் தான். ஓகே, ஸோ எப்படி ஒரு கண்ட்ரியை நீங்கள் கவர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் தானே தவிர அன்லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி இது ஜஸ்டிசியபிள் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தீஸ் ஆர் ஃபண்டமெண்டல் டு தி கவர்னன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, அதுதான் அப்ஜெக்டிவாக இருக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 only. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். 26. Consider the following provisions under the directive principles of state policy as enshrined in the Constitution of India. Okay, so promotion of international peace, organization of village panchayat, promoting cottage industries in rural areas, equal justice and free legal aid. So நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸை கேட்டிருந்தோம், இப்போ காந்தியன் பிரின்சிபல்ஸ் எதுன்னு கேட்குறோம். ஸோ ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்வ் பண்ணுங்க, ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் எஸ் அவரோட தான் அப்ஜெக்டிவ் தான், ப்ரொமோட் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் அவரோட அப்ஜெக்டிவ் தான், ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அது சோசியலிஸ்ட் பிரின்சிபல், அப்போ அது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபரல் அண்ட் இன்டெலக்சுவல் பிரின்சிபல்ஸ். ஸோ அது ரெண்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ ஆன்சர் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 and 3 தான் இருக்க முடியும். ஸோ பி இஸ் தி ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் தான், ஜென்ரலாக நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இதை ஆன்சர் பண்ண முடியும். இவ்வளோ போதுமா ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரஸ்ட் மீ இவ்வளோ போதும். ஏன்னா இவ்வளோ தான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 20 வருஷத்தில் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே போதும், காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க ப்ரிப்பரேஷன். Which of the following is are the central tenets of the freedom of religion? So freedom of religion under fundamental rights. So freedom of religion under fundamental rights எதெல்லாம் என்ஷூர் பண்ணுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஃப்ரம் ஆர்டிகல் 25 to 28 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எந்தெந்த விஷயங்களை என்ஷூர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் டு ஃப்ரீலி ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் எனி ரிலீஜனா? எஸ் இட் இஸ். ஆர்டிகல் 25 அதை தான் சொல்லும். ஓகே, ஸோ எனி இண்டிவிஜுவல் ஹேவ் த ரைட் டு ப்ராக்டிஸ் ப்ரொஃபஸ் அண்ட் ப்ரொபகேட் எனி ரிலீஜன். எஸ், செகண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். Gives official status to certain religion. Official status இருக்கா? Indian Constitution it says that India is a secular country. So secular country இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ரிலீஜியனுக்கு என்ன கொடுக்க முடியாதுன்னா அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்க முடியாது. அப்படி அஃபிஷியல் ஸ்டேட்டஸாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது தியோக்ராட்டிக் ஸ்டேட்டாக மாறிடும். அப்போ கண்டிப்பாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஆம்பிட்குள்ள ஆர்டிகல் 25 to 28 சொல்லப்படக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனுக்குள்ள வருமானு கேட்டால் வராது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Religious denomination can own and acquire property. இந்த ப்ரொவிஷன் இருக்கா? எஸ் இட் இஸ். இது ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான். ஸோ ஆர்டிகல் 25 to 28 இருக்கக்கூடிய விஷயம் தான், எஸ்பெஷலி 27 வரக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். Since independence, many laws have been enacted by the state to give effect to the various directive principles under Part 4 of the Constitution. In this context, consider the following statement. So, Khadi and Village and Administrative Board give effect to Article 43. Yes. So, எந்தெந்த provisions directive principles of state policy இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்க்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. இன்சென்ஸ் இதை கொண்டு வர்றதுக்காக, தட் இஸ் இதை அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஸோ காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போர்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது
43க்குள்ள இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை என்ஷூர் பண்ணுமா? பண்ணும். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 and the Forest Conservation Act 1980 give enact to give effect to Article 49 of the Constitution. ஸோ Article 49 எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோமெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் சொல்லுதோ தவிர 48 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான் எது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ 48 தான் இது சொல்லப்படுதோ தவிர 49 கிடையாது. ஸோ அப்போ இந்த ஒன்று கரெக்ட், தப்பு தான். Then Article 40 of was given by the 73rd Constitutional Amendment Act. So give effect, yes it is. Okay, so 73rd Constitutional Amendment Act எது 40 எது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து போர்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் only 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். With reference to the amendment of the directive principles, consider the following provisions. To promote formation and development of cooperative society, encourage settlement of international disputes by arbitration, to minimize inequality, income, status, facilities and opportunities. How many of the directive principles were added through constitutional amendment? So constitutional amendment la endha provisions add பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. To promote formation and development of cooperative society, இது எந்த constitutional amendment la கொண்டு வந்தது? 97th Amendment Act. Encourage settlement of international peace disputes by arbitration. ஸோ இது ஒரிஜினல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸில் கொண்டு வர கிடையாது. ஆர்டிகல் 50ல இது இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வர பாசிபிலிட்டிஸ் இல்லை. டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டி இன் இன்கம், ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எந்த ப்ரொவிஷனில் கொண்டு வந்தது? 44th Amendment Actல கொண்டு வந்தது. ஸோ இது ஆர்டிகல் 38+2ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ், ஸோ இது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தது தான், இது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தது தான். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் only 2. Okay, next one. In which of the following landmark cases the Supreme Court described that the Indian Constitution is founded on the bedrock of the balance between fundamental rights and directive principles of state policy? இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கேஸ் தான். ஸோ இது எந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினர்வா மில்ஸ் கேஸ் தான். ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அதனால ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் பி. அடுத்து, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டி நம்ம ஆல்ரெடி தெரியும். தட் இஸ் இது எதுக்காக போட்ட கமிட்டி அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்காக போட்ட கமிட்டி. ஸோ எதெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போட்ட கமிட்டி தான் இது. ஸோ இதில் சொல்லப்பட விஷயம் என்னன்னா, ஆல் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் ஆர்டிகல் 51A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வேர் ரெக்கமெண்டட் பை இட். எல்லா ப்ரொவிஷன்ஸும் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல ஆர்டிகல் 51A கேல எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, எஸ் பர்சன், தட் இஸ் ஒரு பேரண்ட்டோ கார்டியனோ ஒரு 16 to 14 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில்ட்ரனுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்குள்ளே கொண்டு வந்தோம். இது கொண்டு வந்தது 42nd Amendment Actல. பட் 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் ஒரு ப்ரொவிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்? ராங் தான். தென் இட் சஜஸ்டட் இம்போஸ் பெனால்ட்டி ஃபார் தி நான் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். எஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கண்டிப்பாக அதை நீங்கள் வயலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக பெனால்ட்டி இம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இல்லை. பட் ஸ்வரன் சிங் கமிட்டியில் அந்த ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு. இது ஜென்ரலாக நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 only. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். Which of the following statement in the context of fundamental duties is not correct? Okay, so not correct ங்கிறது தான் statement. So it is the duty to protect the sovereign unity and the integrity of India. கரெக்டா? எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்த்துருப்போம். யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷன் அப்படின்னா அது ப்ரியாம்பிள். சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு வரும்போது அது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான். இட் ஹெல்ப்ஸ் த கோர்ட் இன் எக்ஸாமினிங் தி கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் லா. எஸ், இது ஒரு ஜட்மெண்ட்ல அப்சர்வேஷன்ல கொண்டு வந்தது தான். இன்கேஸ் எனி ஆம்பிகுட்டி வரும்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னா இல்லை. பட் ஜுடிஷியல் இன்ஃபரன்ஸில் வந்த ஒரு விஷயம் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு ஃபாரினர்ஸ் இஃப் தே ஆர் லிவிங் இன் இந்தியா. நோ. ஓகே, ஸோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் யாருக்கானது ஒன்று அப்படின்னா இட் இஸ் ஓன்லி அப்ளிகபிள் ஃபார் சிட்டிசன்ஸ் ஓன்லி. ஸோ அப்போது இந்த இடத்துல சி ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி ராங் தான். ஸோ இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டியும் ஒரு செக் பண்ணிக்க. ஏன்னா மோர் அப்ராப்ரியேட்டாக இதை விட இது இருக்கலாம். It is a duty for all parents to send their children in the age group of 16 to 14 years to school. இது ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதான் 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. அப்போ இது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்று சி தான் இன்கரெக்ட். ரிமைனிங் எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதுவும் பேசிக்காக அதோட அப்ளிகபிலிட்டி, அதோட பேசிக் ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுற கொஸ்டின் தான்.
அடுத்து which one of the following is not a part of fundamental duties under Indian constitution? எது fundamental dutiesல இருக்கக்கூடிய பார்ட்டா இல்ல? Okay, to cherish and follow the noble ideals which inspired our national struggle for freedom. Yes, first statement correct. To value and preserve the rich heritage of composite culture. Base statement correct. அதுவும் constitutionல fundamental dutiesல இருக்கக்கூடிய ஒரு provision தான். To protect the rights of cultural, linguistic and religious minorities by enabling them to conserve their heritage. So இதை ஹோல்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் தி நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப். ஓகே, ஸோ பி அண்ட் சியோட கம்பேர் பண்ணும்போது டி இருக்குதுன்னா சி தான் ராங். ஏன்னா எந்த இடத்துலையும் எங்கே சொல்ல கிடையாது அப்படின்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் பற்றி அங்கே எங்கேயும் பேச கிடையாது. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எந்த ஒரு இடத்துலையும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸை பற்றி எங்கேயும் பேச கிடையாது. ஆப்வியஸ்லி இட் இஸ் அன் குக்ட் அப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்று சி தான் இன்கரெக்ட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு. தட் இஸ் இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு. ஸோ 33க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான். நெக்ஸ்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸா? எஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். பட் இதோட வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட பெட்டராக சிலேயோ டிலேயோ ஏதாவது ஒன்று அரேஞ்ச் ஆயிருக்கலாம். அதனால வெயிட் ஃபார் இட். எப்பயுமே ஏ பார்த்தோன்னே என்ன பண்ணிடாதீங்க, உள்ளே போய் அக்செப்ட் பண்ணிடாதீங்க. ஸோ லீகல் ரைட்டாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ அதுவும் பிரச்சனை தான். அப்போ அங்கேயும் போக முடியாது. ஸோ நெய்தர் ஃபண்டமெண்டல் ரைட் நார் லீகல் ரைட், அதை ஆப்வியஸ்லி எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஏ பி பாருங்க, இட் இஸ் போத் ஃபண்டமெண்டல் அண்ட் லீகல் ரைட். ஓகே, ஸோ அப்போ ஏ பியை விட கம்பேர் பண்ணும்போது டி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரிஃபைனடாக வேல்யூடாக இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஏல ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஹாஃப் கரெக்டாக இருந்தாலும் டி அதை விட இன்னும் பெட்டரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. அவள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் லீகல் ரைட்டான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஆர்டிகல் 19க்குள்ள இட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் தான். அது அப்சர்வேஷன் தான். ஓகே, அது போக ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அஸ் அண்ட் லீகல் ரைட்டாக நம்ம ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. அப்போ ரைட் டு இன்ஃபர்மேஷன் இட் இஸ் போத் ஃபண்டமெண்டல் ரைட் அஸ் வெல் அஸ் லீகல் ரைட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி. ஓகே, then I think this is the last question. Okay, which of the following statement with regard to preamble of the Indian Constitution is sir correct? So preamble of the Indian Constitution la endha statement la correct ah irukku nu paakalam. Equality before law and equal opportunity find mention in the preamble. So equality before law and equality of opportunity find mention in the preamble. preamble சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே ஃபைன். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இருக்கான்னு கேட்டால் நோ இட் இஸ் நாட். ஏன்னா அங்கே ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டானிட்டின்னு வரும்போது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரொமோட் தம் அமாங் ஆல் அப்படின்னு தான் இருக்குமோ தவிர ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிற ப்ரொவிஷன் எங்கே இருக்காது அப்படின்னா ப்ரியாம்பிளில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா யூ கேன் ட்ரிகர் டு மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ அதனால் ரொம்ப கிளியராக இருங்க. ப்ரியாம்பிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எப்படி நான் ஃப்ரம் ஆர்டிகல் 12 to 35 வரைக்கும், தட் இஸ் 35 வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் 36 இருந்து 51A இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறேனோ, அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக ப்ரியாம்பிளை தரவு பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். The preamble states the objective which the constitution seeks to establish and promote. Yes, preamble objective என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அன் கைடன்ஸ். ஸோ எதுக்காக அப்படின்னா ஹவு டு கவர்ன் தி கண்ட்ரி அப்படிங்கிறது தான். The purpose of adding socialist and secular in preamble is to make it justiciable. ஸோ அதுக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணதான்னு கேட்டால் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் பார்ட்லேயே. ஸோ preamble is neither justiciable nor enforceable in court of law. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இட் இஸ் வாண்ட் டு என்ஷூர் இட் இந்தியா வாண்ட் டு பி அண்ட் சோசியல் அண்ட் செக்குலர் தானே தவிர ஒரு ஜஸ்டிசியபிள் பார்ட்டை இம்போஸ் பண்ணுறதுக்காக எதை இன்ட்ரடியூஸ் பண்ண கிடையாதுன்னா சோசியலிஸ்ட் அண்ட் செக்குலர் இன்ட்ரடியூஸ் பண்ண கிடையாது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஆப்வியஸ்லி எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னா ஒன்லி ஒன் தான் கரெக்டாக இருக்க முடியும். ஸோ ஐ திங்க் இதோட கொஷின்ஸ் ஆர் ஓவர் ஐ திங்க். ஓகே, ஸோ அப்போது இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் 1க்கான டிஸ்கஷன் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த பார்ட் 1ல் ஒரு 40 வீடியோஸ் இருக்குது. இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தட் இஸ் பார்ட் 2ல் ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. தட் இஸ் 40 கொஸ்டின்ஸ் பார்ட் 1லையும் 40 கொஸ்டின்ஸ் பார்ட் 2லையும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த 80 கொஸ்டின்ஸில் எது கவர் ஆகிருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸில் இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் கேட்கப்பட்ட யூபிஎஸ்சி இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா ஒரு ஆங்கிள்லேயுமே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அசம்பிள் ஆகிருக்கும். இதுக்கடுத்து வரக்கூடிய டெஸ்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஆஃப் தி தட் இஸ் செகண்ட் டெஸ்ட். செகண்ட் டெஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃப்ரம் செப்பரேஷன் ஆஃப் பவர்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி இதில் ஸ்டேட் சென்டர் ரெண்டுல இருக்கக்கூடிய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக செகண்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸும் செகண்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு யூ கேன் ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ இதனால ஐ ஹோப் யூ கேன் பெனிஃபிட்டட் ஆஃப் திஸ் ஒன் கிளாஸ். ஸோ இதோட நம்ம டெஸ்ட் 1க்கான டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட் 2க்கான டிஸ்கஷன் இனி வரக்கூடிய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் ஆல்.